ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு சூப்பரான கிச்சன் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோங்க. எதை பற்றிய டிப்ஸ்னா, நம்ம மிளகாய் பஜ்ஜிலாம் போட்டோம்னா, மிளகாய் பஜ்ஜி போடும்போது கொஞ்சமாட்டு நம்ம ஓமம் போடணுங்க. ஓமம் போட்டு பண்ணிங்கன்னா அந்த மிளகாய் பஜ்ஜி வந்து சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ முழுது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நல்ல மழைங்க. மழை சீசனில் இந்த மாதிரி மிளகாய் பஜ்ஜி பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து வரமிளகாய் தூள் போட்டுக்கிடலாங்க. ஒரு 1 1/2 ஸ்பூன் வரமிளகாத்தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. அப்புறமா பெருங்காயத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. அப்புறமா உப்பு போட்டுக்கிடலாம். நீங்கள் இட்லி மாவுலேயும் பண்ணலாம். இட்லி மாவில் பண்ணதாக இருந்தால் நீங்கள் சோடா ஆட் பண்ணாண்டாம். இட்லி மாவில் பண்ணலை அப்படின்னா கொஞ்சம் சோடா ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் ஃப்ளஃபியாக வரும். நம்ம எவ்வளோ தான் சாஃப்டாக பண்ணாலும் இந்த கடலை மாவில் வந்து கொஞ்சம் சோடா போட்டால் தான் கொஞ்சம் உப்புலாம் வருங்க. கொஞ்சமாக ஓமங்க. ஓமம் போடுங்க, நல்லா வாசனையாக இருக்கும். பஜ்ஜி வந்து நமக்கு டைஜஸ்ட் ஆயிருங்க ஓமம் போட்டிங்கன்னா. இப்போ தண்ணி ஆட் பண்ணிடலாம். தண்ணி ஆட் பண்ணி உப்பு எல்லாத்தையும் நல்லா கரைச்சிக்கோங்க. இதில் நல்லா கரைச்சிட்டு இதில் 1 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிடணுங்க. எண்ணெய் ஆட் பண்ணிங்கன்னா அந்த பஜ்ஜி வந்து உங்களுக்கு நல்லா கலர்ஃபுல்லாகவும் கிடைக்கும், பார்க்கறதுக்கு நல்லா சைனிங்காகவும் இருக்குங்க. 1 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிடலாம். 1 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கடலை மாவு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பவுல் எடுத்துருக்கேன். 7 மிளகாய், அது 2 கட் பண்ணி தான் போட போகிறேன். நான் முழுசாகவும் போடலாம், நீங்கள் கட் பண்ணியும் போடலாம். திக்காகவே வைக்கணுங்க. மிளகாய்க்கு வந்து திக்காகவே இருக்கணும். திக்காக இருந்தால் தான் உங்களுக்கு வந்து சூப்பராக கிடைக்கும். இல்லை அரிசி மாவு ஒரு 1/2 கப் போட்டுக்கிடலாம். நல்லா இப்படி கரைச்சிக்கோங்க. கரைச்சிட்டு நம்ம அரிசி மாவு ஆட் பண்ணிடலாம். 1 கப்பு கடலை மாவுக்கு 1/4 கப்பு அரிசி மாவுங்க. இதையும் போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம கரைச்சிக்கிடலாம். மிளகாய் பஜ்ஜியை அப்படியே பிளேட்டில் சேவ் பண்ணிடலாம். அப்புறமா உருளைக்கிழங்கு பஜ்ஜிங்க. சுட சுட பஜ்ஜி, சுட சுட உருளைக்கிழங்கு பஜ்ஜிங்க. நல்ல ஃப்ளஃபியாக கிடச்சிருக்கு. நாளைக்கு இன்னொரு டிப்ஸோட பார்க்கலாம். பாய்.